சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து சத்யாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு சத்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் மீனாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை. சத்யா கண்டிப்பாக ரேகாவை விரும்புகிறேன்னு சொல்லவும் கூடாது. ஏன்னா ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அப்பாவால் தான் சத்யா இப்போ பொறுப்பாக இந்த வேலையை பார்த்துட்ருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். இப்போ தான் சத்யா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சத்யா எங்கே வேலைக்கு போவான், எப்படி குடும்பத்தை பார்த்துக்க முடியும்? என் குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது சத்யா யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சத்யா நான் சொல்கிறத கேளு, ரேகா கிட்ட விரும்புகிறதா நீ பேசவும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, அப்படியே நீ நினச்சாலும் ரேகாவோட அப்பா கிட்ட போய் நம்ம கல்யாணத்தை பற்றி பேச முடியுமா? நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? மறுபடியும் அந்த ஆஃபீஸில் நீ வேலை செய்யணும்னு அவர் நினைக்கவே மாட்டார். கொஞ்சம் யோசிச்சு நம்ம குடும்பத்துக்காக ஒரு நல்ல முடிவாயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா எப்போ பார்த்தாலும் கோவப்படுற, இதில் எதுக்கு இப்படி இவ்வளோ யோசிக்கிற? சத்யாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. ஏன்னா அங்கே வீட்டுக்கு வந்த ரேகா வந்து நம்ம குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறதா எனக்கு புரிய வருது. நீ எதுக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாங்க, அவங்க உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. நம்ம வீட்டில் வந்து எப்படிங்க அவங்களால அந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியும்? அப்படியே இந்த கல்யாணத்தை பற்றி ரேகாவோட அப்பா கிட்ட பேசினாலும் அவர் கண்டிப்பாக சரின்னு சொல்ல மாட்டார். ரேகா வெளியூரில் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸை, இந்த பிஸ்னஸை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க. ஆனால் சத்யாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். படிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். நல்லா சம்பாதிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். பிரச்சனை வரக்கூடாதுங்க. சத்யாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் தான் என் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க. சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான் சத்யா. இப்போ தான் திருந்தி நல்லபடியாக அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால் இப்போ ரேகா கிட்ட பேசுகிறது, ரேகாவை விரும்புகிறேன்னு சொல்கிறது, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு நம்ம சத்யாவோட வாழ்க்கைக்காக நல்லது செய்யணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக ரேகாவால் எங்கள் வீட்டுக்கு வந்து மருமகளாக பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. அப்படியே அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டாலும் இங்கே ரேகாவோட அப்பா அம்மானு அவங்க இந்த கல்யாணத்துக்கு முதல்ல சரின்னு சொல்லணும்ல. இங்கே என் தம்பி சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி யோசித்து பேசுகிறேன். நீங்கள் புரிஞ்சிக்காம என் தம்பி சத்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன மீனா இப்படிலாம் பேசிகிட்ருக்க? சத்யா வந்து ரேகாவை விரும்புகிறான்னு தெரிய வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும். எந்த பிரச்சனையும் வராது. சத்யாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கும்போது சத்யாவோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வர நான் விட மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியும்ல. சந்தோஷமாக இப்போ பெரிய வண்டியெல்லாம் வாங்க போகிறோம். நமக்குன்னு புதுசாக நிறைய வேலைலாம் வரப்போகுது. அந்த சந்தோஷத்தில் இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்காக மீனா இப்படி கோவப்படுற? சத்யாவோட வாழ்க்கை இனி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காத. உன்னுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வர நான் விடவே மாட்டேன். இப்போ சீதாவும் சந்தோஷமாக இருக்கா. உன்னையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். அதனால் எந்த பிரச்சனையும் வராது மீனா. பொறுமையாக யோசிச்சு பாரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் வருது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, இப்போ உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வரதே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே கடையிலேயே வேலை நிறையா இருக்குங்க. எனக்கு மாதம் மாதம் நல்ல வருமானம் வருது. அதனால தான் டெக்கரேஷன் ஆர்டர் வந்தாலும் இப்போ போகணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படி சொல்லிட்ட? டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா கண்டிப்பாக அந்த ஆர்டரை எடுத்து நீ செய்யணும். உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன். இப்போல்லாம் சரியாக வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சிந்தாமணி டெக்கரேஷன் ஆர்டருக்காக என்னை யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, பெரிய ஆர்டர் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறியா? இப்போ யாரோ ஃபோன் பண்ணுறாங்களா, எடுத்து பேசு மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும் அங்கே ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அங்கே வந்து ரேகா பேசுகிறாங்க. மீனா, நான் தான் பேசுகிறேன்னு சொல்லும்போது, ரேகா நீங்களா? என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் தம்பி சத்யாவுக்காக தான். அவருக்காக நிறைய பூவெல்லாம் வச்சு எனக்கு ஒரு பெரிய பொக்கே மாதிரி நீங்கள் செஞ்சு தரணும். ஃப்ளவர் பொக்கே வேணும். உங்களால் செஞ்சு தர முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, நீங்கள் தான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. இங்கே சத்யாவுக்காக நிறையா இங்கே வந்து பரிசெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சத்யாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்கள் தான் பூக்கடை வச்சுருக்கீங்கல்ல, எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது. எனக்காக செஞ்சு தருவீங்கல்ல, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட கல்யாணம் வருது. டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் மீனா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, இவங்க கண்டிப்பாக நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நான் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டு வரேன், அவங்கக்கிட்ட பேசுங்க. சரி நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வந்து ரேகா,
உடனே மீனா ரொம்ப அமைதியாக இருக்கும்போது முத்து கேள்வி கேட்குறாரு. என்ன மீனா, ஃபோனில் யார் பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது ரேகா தான் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, ரேகா வீட்டுக்கு மறுபடியும் வரப்போகிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இங்கே வந்து ஃப்ளவர் பொக்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணமா, டெக்கரேஷன் ஆர்டரை நான் தான் எடுத்து செய்யணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு எதுக்கு மீனா இவ்வளோ யோசிக்கிற, எதுக்கு வேண்டான்லாம் சொல்லணும்னு நினைக்கிற, சந்தோஷமாக கிடைக்கிற ஆர்டரை நல்லபடியாக எடுத்து செய்யணும். உனக்கு உதவி வேணும்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இதெல்லாம் யோசிக்கும்போது சத்யாவுக்கு பிரச்சனை வரும்னு தோணுது. ஆனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, சத்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா இங்கே ரேகா இப்போ அப்பப்போ உங்ககிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க, உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர்லாம் தராங்க. அது மட்டும் இல்லை, சத்யாவை அவங்க ரொம்ப விரும்புகிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக ரேகா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பிரச்சனை வராதுன்னு நம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முத்து. ஆனால் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க மீனா. அம்மா கிட்ட கண்டிப்பாக இன்னைக்கு சத்யாவை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா. வீட்டுக்கு வந்த மனோஜ் ரொம்ப கோவமா, அம்மா இதுக்கு தான் சொன்னேன் பொண்ணு பார்க்க போக வேண்டான்னு, பார்த்தீங்களாம்மா அவங்க நம்ம சொந்தக்காரங்களா இருந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் அவங்கள பற்றி சரியாக விசாரிக்காமல் என்ன வேற கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கும்னு நான் யோசிச்சா பார்த்தேன். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். அதனால் அங்கே பொண்ணு வீட்டிலேருந்து இங்கே பார்வதி வீட்டில் என்கிட்ட பேசினப்ப கண்டிப்பாக இந்த வரன் நல்லபடியாக அமையுன்ற எண்ணத்தில் தான் நானும் உன்னை கூப்பிட்டு போனேன். ஆனால் இப்படிலாம் பேசி அனுப்பிடுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லையே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது, இன்னைக்கு கடைக்கு கூட போகாமல் சந்தோஷமாக பொண்ணு பார்க்குறதுக்காக வந்தேன். ஆனால் என் நிலமையை பாருங்கள், அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட இல்லையே, மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. எனக்கெல்லாம் வாழ்க்கையில் நான் யோசிக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுமா. ஆனால் மீனா முத்துவை பாருங்க, அவங்க வாழ்க்கை மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாவும் முத்துவும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முத்து துணையாக இருக்கிறது என்ன, இங்கே நம்ம வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு மீனா சமைச்சு கொடுக்குறது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என் வாழ்க்கை தாம்மா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாத மனோஜ், இப்படி ரொம்ப யோசிக்காத. இந்த வரன் சரியாக அமையலைன்னா என்ன, என் ஃப்ரெண்டு எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கேன், இன்னொரு வரன் கண்டிப்பாக வரும். எப்படியாவது உனக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடை நான் செய்ய தான் போகிறேன், கவலைப்படாத மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் எத்தனை வீட்டுக்குமா கூப்பிட்டு போகிறீங்க, எத்தனை தடவைம்மா பொண்ணு பார்க்கணுன்னு இப்படி என்னை கூப்பிட்டு போவீங்க, வேண்டாமா. இனி யாராக இருந்தாலும் பார்வதியத்தை வீட்டுக்கு வர சொல்லுங்க, அங்கேயே பேசிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போகலாமா வேண்டாமான்னு முடிவெடுப்போம். எனக்கு இப்படிலாம் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க முடியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, நான் மட்டும் என்ன சந்தோஷமாக வந்திருக்கேன், உன் வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்கிறேன், நினச்சது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. அந்த சமயம் அங்கே அண்ணாமலை, என்ன கிளம்பி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, திரும்பி வரும்போது அந்த சந்தோஷம் உங்கள் முகத்தில் இல்லையே, என்ன மனோஜ் பொண்ணை பார்த்தியா, கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்களா? ஆமாம், ஏற்கனவே மனோஜுக்கு வேற கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்தை பற்றிலாம் தெளிவாக சொல்லிட்டீங்கல்ல, ரோகிணிக்கு மனோஜ் டிவோர்ஸ் கொடுக்க போகிறான்ற உண்மையை தெளிவாக பேசுனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இந்த வரன் ஒன்றும் நல்லபடியாக அமையலை உண்மையை சொல்கிறதுக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அதுக்கு முன்னாடியே மனோஜோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. என்ன இப்படி பேசுகிறீங்க, முத்து மேலே உள்ள அக்கறை மனோஜ் மேலே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இல்லை, நான் சரியாக தானே கேட்குறேன், நீ உண்மையை சொல்லாமல் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் தப்புன்னு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ஒருவேளை அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு நினச்சேன், அதான் கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறாரு அண்ணாமலை. போதுங்க, இந்த வரன் நல்லபடியாக அமையலை, இன்னொரு வரன் கண்டிப்பாக நல்லபடியாக அமையுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மனோஜ் நீ ரெஸ்டடு, உனக்கு நான் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த மனோஜ் என்னவோ பிஸ்னஸ் செஞ்சு நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தான், நீ என்னவோ மனோஜை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, ஜூஸ் எல்லாம் கொடுக்குற, ஆனால் மனோஜ் சரியாக அங்கே வேலை பார்க்குறதும் இல்லை, கடையில் பெருசாக எந்த லாபமும் வரதில்லை. நீ மட்டும் மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம், ஆனால் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் உனக்கு ரொம்ப கோவம் வரும். நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்திரம் நினச்சிங்க, அதனால தான் மனோஜுக்கு இந்த வரன் அமையவே இல்லை. நீ உண்மையை சொல்லியிருந்தா பரவாயில்ல, பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறல்ல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை. மனோஜோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சேன், மீனா அதனால தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு யோசித்தேன். ஆனால் இப்போ மனோஜோட வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது நடக்கும்னு நினச்சினோ அந்த அளவு இப்போ அவங்க பேசின பேச்சால் அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கேன், என்ன செய்யனே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
மனோஜ் வந்து கடைக்கு போயிருந்தா கூட இருக்கிற வேலையை பார்த்துருக்கலாம். அம்மா பேச்சை கேட்டு பொண்ணு பார்க்க போறேன்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, இன்னைக்கு அம்மா நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு ரொம்பவே கோவமா இருக்காரு. அங்க வந்த விஜயா வந்து, "என்ன மனோஜ் ரொம்ப யோசிக்கிற? நீ ரெஸ்ட் எடு மனோஜ்ன்னு" சொல்லும்போது, "இல்லம்மா, இங்க முத்து, ரவின்னு எல்லாருமே கேள்வி கேட்பாங்கல்ல. அவங்க முன்னாடி நான் என்னம்மா பதில் சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "அவங்க எதுக்கு கேள்வி கேட்கணும்? எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல ஜூஸ் எடுத்துக்க" அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி வந்து ஃபோன் பண்றாங்க. உடனே, "யார் மனோஜ் ஃபோன் பண்றதுன்னு?" கேட்குறாங்க விஜயா. "அம்மா, ரோகிணி தாம்மா ஃபோன் பண்றாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? அந்த ரோகிணி எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கா? எனக்கு தெரியாம ரோகிணி கிட்ட நீ பேசிட்டு இருக்கியா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. "இல்லம்மா, நான் ரோகிணி கிட்ட பேசுறதே இல்லம்மா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நீ ஃபோன் எடுத்து என்கிட்ட குடு. ரோகிணி கிட்ட நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா ரொம்ப கோவமா இங்க வந்து ஃபோன வாங்குறாங்க. இங்க ரோகிணி ரொம்ப சந்தோஷமா, "என்ன மனோஜ்?" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. "நீ என்ன, உனக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னு உங்க அம்மா பேச்ச கேட்டு பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போனியாமே? என்ன மனோஜ், நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்ததா?" அப்படின்னு சிரிக்கிறாங்க. "என்ன இந்த ரோகிணி இப்படி பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து விஜயா வந்து, "என்ன மனோஜ் கிட்ட பேச ஃபோன் பண்ணியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "விஜயா அத்தை, நீங்க தான் ஃபோன் எடுத்து பேசுறதா? நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல." "இல்ல, என் வீட்டுக்காரர் மனோஜ் கிட்ட நான் பேசணும்னு ஃபோன் பண்ணேன். நீங்க எதுக்கு மனோஜோட ஃபோன வாங்குனீங்க? சொல்லப்போனா உங்க வீட்டுக்கே வந்து பேசலாம்னு நெனச்சேன். ஆனா, உங்க வீட்டுக்கு நான் வரதெல்லாம் சரியில்லன்னு தேவையில்லாம நீங்க பிரச்சனை செய்வீங்க. அதனால தான் இப்ப ஃபோன் பண்ணேன். ஆமா, இப்படிலாம் செய்ய அசிங்கமா இல்ல? மனோஜுக்கும் எனக்கும் இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. இப்ப நீங்க பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போறது, கல்யாண ஏற்பாடு செய்றது, எப்படியாவது பொண்ணு வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி, உண்மைய சொல்லாம மனோஜுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு நெனைக்கிறது, இதெல்லாம் சரியா? இல்ல இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் வந்து அமைதியா இருப்பனா?" அப்படின்னு சொல்லும்போது, இங்க விஜயா ரொம்ப கோவமா, "உன்னால என்ன செய்ய முடியும்? அதான் எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டியே! நீ ஒண்ணும் இந்த வீட்டுக்கு மருமக கிடையாது. உன்கிட்ட கேட்கறதுக்கும், நாங்க என்ன செய்யணும்னு முடிவெடுக்க எங்களுக்கு தெரியும். நீ எப்படி எங்களுக்கு பிரச்சனை செய்வ?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, இப்ப நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சா, அங்க போலீஸ வர வைப்பேன். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா மனோஜ் என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மனோஜ் இவ்ளோ நாள் ஆகியும் என்ன ஏத்துக்காம, புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே! பிரச்சனையெல்லாம் செய்றது நீங்க. ஆனா இப்ப எனக்கு தெரியாம அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வரக்கூடாதுன்றதுக்காகவும், எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஏற்பாடு செய்றீங்களே! இதெல்லாம் எவ்ளோ பெரிய தப்பு. நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்டா உங்க நிலைமை என்ன ஆகும்? நீங்க செய்றது எதுவுமே சரியில்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட இங்க நடக்கிற பிரச்சனைய பத்தி யார் தான் வந்து சொல்றதுன்னு?" கேட்கும்போது, "ஏன்? உங்க வீட்ல நீங்க என்ன பேசுறீங்க? என்ன செய்ய போறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க இங்க விஜயா வந்து யோசிக்கிறாங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் பொண்ணு பார்க்க போறோன்ற உண்மைய சொன்னேன். மத்தபடி வேற யாருக்கும் தெரியாதே! இங்க ரோகிணி ஃபோன் பண்ணி நடக்கிற விஷயத்த அப்படியே பேசுறா. யார் வந்து ரோகிணி கிட்ட அ நாங்க பேசுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. யாரோ உதவி செய்றாங்க. அதனால தானே ரோகிணி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா." அப்படின்னு விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே மனோஜ், "அம்மா என்னம்மா ஃபோனை என்கிட்ட குடுங்க. ரோகிணி என்னம்மா பேசுறா?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே மனோஜ் வந்து ஃபோனை வாங்கிட்டு, "ரோகிணி எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? நீ என்கிட்ட பேசக்கூடாது. என்னுடைய கடைக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்றது? நீ என்ன பேசுறன்னு தெரியல. என் அம்மா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். ஏன்? நீ என்னை ஏமாத்திட்டு போயிட்ட. என்னை நம்ப வச்சு தலகுனிய வச்சுட்ட. அப்புறம் நான் மட்டும் என் வாழ்க்கையில தனியா இருந்து கஷ்டப்படணுமா? என் அம்மா எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. உன்னால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் செய்ய முடியாதுன்னு" சொல்லும்போது, "என்ன மனோஜ், நீயும் விஜயாத்த மாரியே யோசிக்கிற, இப்படிலாம் பேசுற? நீ மட்டும் தேவையில்லாம பிரச்சனை செய்யணும்னு நெனச்சுட்டு, எனக்கு டிவோர்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடி, கண்டிப்பா இப்படி உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கணும்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா நான் போலீஸ வர வைப்பேன். என் பக்கம் உண்மை இருக்குன்னு புரிய வச்சு, உன்னையும், உங்க அம்மா விஜயாவையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும். இத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். உங்க அம்மா விஜயா நான் பேசின உடனே கோவப்படுறாங்களா? பரவாயில்லையே! அவங்க கோவப்பட்டா எனக்கென்ன? நீ எப்படியாவது என்ன புரிஞ்சுக்கணும். என்ன தேடி வரணும். அவ்வளவுதான். அப்படிலாம் நடக்கலனா, கண்டிப்பா நீ வந்து இந்த பிசினஸ சரியா கவனிக்கவும் முடியாது. நீ நெனைக்கிற மாரி உன்னுடைய வாழ்க்கையில நல்லது எதுவுமே நடக்க போறதில்ல. என்னால தான் இப்ப பிசினஸ் செய்ற கடைக்கு ஓனரா இருக்க. இப்ப இந்த பிசினஸ் செய்றத வச்சு நீ வந்து நல்ல வரன் கிடைக்கணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்கணும்னு நெனைக்கிறல்ல. இந்த பிசினஸ் இருக்கிறதுனால தான் நான் இப்படிலாம் யோசிக்கிறேன். நீ பார்த்துக்கிட்டே இரு. நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கல, என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோன வைக்கிறாங்க. ரொம்பவே பதட்டமா இருக்காரு மனோஜ். "மனோஜ், என்ன அந்த ரோகிணி கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு ரொம்பவே கோவமா கேட்குறாங்க விஜயா. "அம்மா, அந்த ரோகிணி என்னென்னவோ பேசுறாம்மா. நீ என்னதான் செய்யணும்னு நெனச்சாலும், நல்ல வரன் கிடைச்சாலும்,
நீ வந்து என்னை மறந்துட்டு இப்படி வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சி கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சா கண்டிப்பாக நான் போலீஸை கூப்பிட்டு வருவேன்னு சொல்கிறாம்மா. அது மட்டும் இல்லை, என்னால் தான் நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க, கடைக்கு ஓனராக இருக்க, நல்ல வேலை பார்க்குற, சம்பாதிக்கிற. இந்த பிஸ்னஸ் இருக்கிறதுனால தானே உங்கள் அம்மா உன்னை பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. என் வாழ்க்கையை புரிஞ்சிக்காம என்னை ஏற்றுக்காம இருந்தா என் வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு ரோகிணி இப்படிலாம் பேசுகிறாம்மா, ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ், இந்த ரோகிணி இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, வர வர ரோகிணி சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கு தான் அந்த ரோகிணி கிட்ட பேசாத, ரோகிணி ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேச வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா? என் பேச்சை நீ கேட்டா தானே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நேற்று ரோகிணி கடைக்கு வந்தாம்மா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆர்டர் வேற வாங்கி கொடுத்துருக்காம்மா, அந்த ஆர்டரை மட்டும் முடிச்சு கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இது எப்போ நடந்தது? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இதன் மூலமாக ரோகிணி மறுபடியும் உன்கிட்ட பேசலாம், உன்னுடைய கடைக்கு வரலான்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாளே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலம்மா, ரோகிணியால் நம்ம எல்லாரும் ஏமாந்து போய் நிற்கிறோம், மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சி இப்போ ரோகிணி இதனால் பிரச்சனை செய்வன் வேற சொல்கிறாளே, என்ன முடிவெடுக்கனே தெரியலம்மா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு மனோஜ். ஆனால் ரோகிணி இப்படி ஃபோன் பண்ணி பேசுகிற அளவு ரோகிணி வந்து பிரச்சனை செய்வேன்னு சொல்கிற அளவு வந்துட்டால, இனி சீக்கிரமாகவே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் முதல்ல டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், இல்லைனா நான் நினச்சது எதுவுமே நடக்காது அப்படின்னு ரோகிணி ஃபோன் பண்ணதால், இப்படிலாம் பேசினதால ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. இங்கே ரோகிணி சிந்தாமணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன், விஜயாத்தை தான் பேசுகிறாங்க, மனோஜை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு விஜயாத்தை என்னெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் இந்த வரன் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும்னு நினச்சி இப்போ மனோஜும் விஜயாத்தையும் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே சிந்தாமணி, ரோகிணி இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, ஏன்னா விஜயாவை பற்றி நமக்கு சரியாக தெரியல, விஜயா எப்போ என்ன செய்வாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. என்கிட்டயே சொல்லாமல் அவங்க இப்படி பொண்ணு வீட்டுக்கு போகணும், எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு, சீக்கிரமாகவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இனி சீக்கிரமாகவே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனோஜ் வேற உன்னை மறந்துட்டாரு, நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்ற எண்ணம் மனோஜுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்படி நினச்சிருந்தா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு மனோஜ் பேசியிருப்பாரே. ஆனால் மனோஜ் வந்து அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு விஜயா மட்டும் இல்லை மனோஜும் ஆசைப்படுறாரு. அதனால் நீ கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். இப்போ என்னவோ இப்படி நடந்துருச்சு, நமக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டா உடனே விஜயா என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம், அங்கே விஜயாத்த வீட்டுக்கு பூஜை செய்ய ஒரு அம்மா போனாங்கல்ல, மனோஜோட கடைக்கு கூட போய் பேசினாங்களே, அந்த அம்மா வர வச்சு மறுபடியும் நீங்கள் இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சால் எதுவுமே கைக்கூடி வராது, அதனால் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு மனோஜ்கிட்டையும் விஜயாத்தக்கிட்டையும் பேச வச்சா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் செய்யலாம், ஆனால் முத்து இருப்பானே, முத்து முன்னாடி அந்த அம்மா கண்டிப்பாக மறுபடியும் விஜயா வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. முத்துவால் அவங்க ரொம்பவே வந்து பதட்டமாக இருக்காங்க. முத்து இதெல்லாம் நம்ப மாட்டான்ல அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாவது பேச வைக்கணும், அந்த அம்மா வர சொல்லுங்க, அவங்க கிட்ட பேசி எனக்கு இந்த உதவியை மட்டும் செஞ்சாங்கன்னா நான் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி, நீ சரியா எங்கேயும் வேலைக்கு போகல, இதுக்காக இப்படி செலவு செய்யணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என் வாழ்க்கைக்காக நான் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, இப்படி செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை சந்தோஷமாக எனக்கு எதிர்பார்க்குற மாதிரியே கிடைக்கணும், அதனால் அந்த அம்மா வர சொல்கிறீங்களா, நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே சிந்தாமணி அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க, உங்ககிட்ட நான் மட்டும் இல்லை ரோகிணியும் பேசணும்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற ஸ்ருதி வந்து ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, ரவி, என் ஃப்ரெண்டோட கல்யாணம் வருது, அதனால் அவங்க எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், இருக்கிற வேலையெல்லாம் பொறுப்பாக நீயே பார்த்துப்பல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேணும்னா கடைக்கு ஓனராக இருக்கலாம், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கலாம், ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லா பார்த்துக்கிறதே இப்போ நான் தான், அதனால் நீ கவலைப்படாமல் போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா சமைச்சு கொடுப்பேன், எப்படியும் கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசி என்ன வேணும்னு கேட்டு நான் ரெஸ்டாரண்ட்டை நல்லா பார்த்துப்பேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு ரவி. உடனே இங்கே ரவி வந்து இப்படி பேசுனதை கேட்டுட்டு சந்தோஷமாக ஸ்ருதி அங்கே தன்னுடைய ஃப்ரெண்டுங்களெல்லாம் பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ரோகிணி அந்த அம்மாவையும் வர வச்சு பேசணும், எப்படியாவது மனோஜ் நம்புகிற மாதிரி அவங்க பேசிட்டாங்கன்னா, பொய் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் இப்போதைக்கு நடக்கவே வேண்டாம், பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு எனக்கு டிவோர்ஸ் தரணும்னு நினைக்கிற மனோஜாக இருக்கட்டும், விஜயா, இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்காக இப்படி பொண்ணு பார்க்க போகவும் மாட்டாங்க, கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு அவங்கள ஏமாத்துறதுக்காக அந்த அம்மா கிட்ட பேசணும், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையும் வர வச்சுருப்பாங்க.
அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ரோகிணி வந்து பக்கத்தில் தான் ரவியோட ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்ருதி தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்காங்க, அங்கே போய் பேசலாம், ஆனால் உண்மை தெரிஞ்சிடும்ன்றதுக்காக தான் அந்த பக்கமே போகாமல் இருக்கேன். என்ன செய்ய, மீனாவும் ஸ்ருதியும் எனக்கு வர வர உதவி செய்கிறதே கிடையாது, என்னை பார்த்தாலே அவ்வளோ கோவப்படுறாங்க. ஆனால் மீனாவும் இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் சொன்ன மாதிரியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீ தான் பார்த்துருக்குறியே ரோகிணின்னு சொல்லும்போது, இல்லை நான் மறந்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணியை பார்த்த உடனே, என்னம்மா மறுபடியும் வர வச்சுருக்கீங்க, என்ன வேலை, நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை மறந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு எனக்கு அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு மனோஜ் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக விஜயா வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மனோஜுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என் வாழ்க்கையை பற்றி அவங்க 2 பேருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நானும் அவங்கக்கிட்ட பேச முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு கண்டிப்பாக அவங்க நம்புவாங்கல்ல அப்படின்னு இங்கே வந்து ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா, இப்போ நான் என்ன பேசணும், என்ன பொய் சொல்லணும், இல்லை நீங்கள் எனக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்க, எல்லாத்தையும் சரியாக சொன்னீங்கன்னா என் வேலையை நான் சரியாக செஞ்சுருவேன், போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்த ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது ரோகிணி இருக்கிறத கவனிக்கிறாங்க. ரோகிணி வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி இங்கே எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிந்தாமணி கூட பேசிட்டு இருக்காங்க. சிந்தாமணியும் ரோகிணியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலையே. என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னுட்டு இங்கே வந்திருக்காங்களா? அப்போ ஏதோ திட்டம் போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. சிந்தாமணி விஜய் அத்தையோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் ரோகிணிகிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, உண்மையே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. இப்போ வந்துடுறேன், எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எதுக்கு வந்திருக்காங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே ரோகிணி வந்து அந்த அம்மா கிட்ட யோசனை சொல்கிறாங்க. நீங்கள் மனோஜோட கடைக்கு போகணும், நான் சொன்ன மாதிரியே சரியாக பேசுனீங்கன்னா மனோஜ் உங்கள் பேச்சை கேட்டு அப்படியே நம்பிடுவார். இனி மனோஜுக்கு விஜயா பொண்ணு பார்க்கவும் கூடாது, கல்யாண ஏற்பாடு செய்யவும் கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல? என்ன ஆனாலும் ரோகிணி தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவாங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலும் ரோகிணி தான் உங்களுக்கு பொறுப்பான மருமகன்னு இங்கே மனோஜ் கிட்ட தெளிவாக பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன, ஏற்கனவே விஜயா வீட்டுக்கு நீங்கள் தானே போனீங்க, நீங்கள் சொன்னதால தானே நீங்கள் உண்மையை தான் பேசுகிறீங்கன்னு நம்பி மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு விஜயாத்தை மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்பயும் நீங்கள் பேசுகிறத அவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. நீங்கள் இப்படி பொய் சொன்னீங்கன்னா நிறைய பணம் கொடுப்பேன் அப்படின்னு ரோகிணி அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்குறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, பணத்தை வாங்கிக்கோங்க, எப்பயும் நான் தான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் விஜயாவை ஏமாத்துறதுக்காக, ஆனால் இப்போ மனோஜை ஏமாத்துறதுக்காக ரோகிணியும் பணம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க ஸ்ருதி. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ இந்த அம்மாவை அனுப்பி தான் அங்கே பூஜை செய்யணும் அப்படின்னு வர வச்சு இவங்க சொன்னது எல்லாமே அப்போ பொய் தானா? இவங்க உண்மையை பேசலை, சிந்தாமணி பேச சொன்னதை பேசியிருக்காங்க. அப்போ ரோகிணி இப்போ பணம் கொடுத்து பொய் சொல்ல வைக்க போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்ய வேண்டான்னு விஜயத்தையும் மனோஜும் முடிவெடுக்கணும். அதுக்காக ரோகிணி இப்போ சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலைலாம் செய்கிறாங்களா? பரவாயில்லையே, ரோகிணிக்கு அப்போ உதவி செய்கிறது சிந்தாமணி தான். அப்போ ரோகிணி எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தது. சிந்தாமணி உதவி செய்கிறதால ஒருவேளை சிந்தாமணி வீட்டில் கூட ரோகிணி தங்கியிருக்கலாமே. இவங்க இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்ட உடனே உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் விஜயத்தைக்கும் மனோஜுக்கும் இதெல்லாம் புரிய வைக்கணுமே. அப்போ தானே இவங்கள பற்றின உண்மை அவங்களுக்கும் தெரிய வரும். இவங்க என்ன திட்டம் போடுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்றத நம்ம ஆதாரமாக நம்ம ஃபோனில் எடுத்து வைப்போம். அது மட்டும் இல்லை, இந்த ரோகிணிக்கும் சிந்தாமணிக்கும் சரியான பாடம் புகட்டணும். மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சிந்தாமணி திட்டம் போட்டிருக்காங்கன்னா, இப்போ விஜயாத்தைக்கு பிரச்சனை செய்கிறதுக்கு ரோகிணி திட்டம் போடுறாங்க. இதில் சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு விஜயாத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ரோகிணி எங்கள் வீட்டில் மருமகளாக இருந்தப்ப அவங்கள பற்றின உண்மை தெரியாமல் விஜயத்தை இப்படி தான் செஞ்சாங்க. இப்போவும் அதே மாதிரி தான், யோசிக்காமல் யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு விஜயாத்தைக்கு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. மீனா ரொம்ப நல்லவங்க, ஆனால் மீனாவுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை செய்கிறாங்கல்ல, இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்குறதுன்னு எல்லாத்தையும் ஆதாரமாக தன்னுடைய ஃபோனில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து உடனே ஸ்ருதி வந்து, என்ன ரோகிணி எப்போ வந்தீங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கும்போது ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்னம்மா ஸ்ருதி, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் தானே இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே நீங்கள் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வராமல் இங்கே வந்திருக்கீங்க. நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன்.
ரோகிணி இருக்கிறத பார்த்தேன். உடனே ரோகிணி கிட்ட பேசலாமேன்னு வந்தேன். என்ன ரோகிணி, சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டா? இவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜயாத்தையோட ஃப்ரெண்டு தான். நான் இங்கே வந்தப்ப இவங்கள பார்த்தேன், பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ரோகிணி, நீங்கள் ஏதோ காரணம் இல்லாமல் வரமாட்டீங்களே. என்னை பார்க்க வந்தாலும் மீனாவை பார்க்க வந்தாலும் ஏதாவது ஒரு காரணமாக தானே வருவீங்க. உதவி கேட்டு தானே வருவீங்க. உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும், உதவி செய்யுங்கன்னு எப்போ பார்த்தாலும் மனோஜை பற்றி தானே பேசுவீங்க. இப்போ மட்டும் என்ன புதுசாக வேறு ஏதாவது பேச போகிறீங்களா? இல்லையே. மறுபடியும் விஜயாத்தையை எப்படி ஏமாத்தலான்னு யோசிக்கிறீங்களா, திட்டம் போடுறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிந்தாமணி, நீங்கள் விஜயாத்தையோட ஃப்ரெண்டு. நான் இந்த அம்மாவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தானே விஜயாத்தை வீட்டுக்கு பூஜை செய்ய வந்தவங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குமாமே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா உண்மையாகவே அப்படியே நடக்கும். நீ வேற ரவியை புரிஞ்சுக்காம உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்ட. நீங்கள் 2 பேரும் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும்ல. அதுக்காக வேணா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லும்போது, தேவையே இல்லை. என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இவங்கள எதுக்கு நான் நம்பணும்? இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு வேணா விஜயத்தை நம்பலாம். எனக்கு இவங்கள பற்றி ரொம்ப நல்லா தெரியும். பணம் கொடுத்தா பொய் சொல்லுவாங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. ரொம்பவே பதட்டமா, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா ஸ்ருதி கேள்வி கேட்டு உண்மையே தெரிஞ்சுப்பா. அதனால் முதல்ல இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு. அங்கேருந்து ஸ்ருதியும் கேள்வி கேட்ட உடனே பதில் பேச முடியாமல் சிந்தாமணி அந்த அம்மாவை கூப்பிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் எனக்கு உண்மை தெரியாதுன்னு பேசுகிறாங்கல்ல, ஆனால் எனக்கு தெளிவாக உண்மையெல்லாம் தெரியும். இப்போவே விஜயாத்தை மனோஜன் எல்லாரையும் பார்த்து பேசி இவங்கள பற்றின உண்மையை தெளிவாக சொல்லியே ஆகணும். மீனாவால் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் மீனாவை நம்பாமல் சிந்தாமணியை நம்பினாங்கல்ல, சிந்தாமணி விஜயாத்தைக்கு மட்டும் இல்லை, இந்த ரோகிணிக்கும் நிறையவே உதவி செய்கிறாங்க. எனக்கு என்னமோ ரோகிணிக்கு இப்படி ஒரு யோசனையை கொடுக்கறது சிந்தாமணி தான். நம்ம வீட்டில் பிரச்சனை வரணும்னு திட்டம் போடுறது இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. மறுபடியும் இந்த அம்மா வர வச்சு பொய் சொல்ல வைக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இங்கே மனோஜ் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உண்மைன்னு நம்பி விஜயத்தக்கிட்ட பேசுவார். இப்படி நடக்க விடவே கூடாது. மீனாவையும் முத்துவையும் நம்ம உதவி செய்யணும். மீனா முத்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி இப்படிலாம் யோசிக்கிறாங்க. அப்புறம் இங்கே ஸ்ருதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்ன தெரிஞ்சவங்க கிட்ட பேசிட்டு வரேன்னு பார்த்தா நீ இவ்வளோ நேரமாக வரவே இல்லை, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் ரோகிணியை பற்றி யோசித்தாலும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி. முத்து வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா மீனா எத்தனை நாள் தான் எங்கள் மாமியார் வீட்டிலே இருக்க முடியும் அப்படின்னு பேசும்போது, ஏன் இங்கே மனோஜோட வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா? இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா மீனா கொஞ்ச நாள் உங்கள் மாமியார் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ புதுசாக வண்டியெல்லாம் வாங்க போகிறேன். மீனா இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்குதுன்னா அதுக்கு காரணமே மீனா தான். மீனாவை என்னால் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, யாருக்காகவும் விட்டு கொடுத்து பேசவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன, மீனா உனக்கு எப்பயுமே உதவி செய்கிற, ஆனால் மனோஜுக்குன்னு யார் இருக்காங்க? நீங்கள் யாருமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க, ரோகிணிக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறமா இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம். நீங்கள் தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே மீனா தான் காரணம்னு சொல்கிறீங்க. இப்போ பொண்ணு வீட்டில் என்னெல்லாம் பேசி அனுப்புனாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. அவங்கள பற்றி சரியாக விசாரிக்காமல் அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனது உங்கள் தப்பு தானே. இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனான்னு நீங்கள் சொல்லவே முடியாதே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அங்கே ஸ்ருதி சரியாக சொல்கிறீங்க முத்து. இப்போ நீங்கள் பேசுனது எல்லாமே விஜயாத்தைக்கு புரியுதான்னு கூட தெரியல, ஆனால் நீங்கள் மீனாவை பற்றி சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்னு மீனாவுக்காக பேசிக்கிட்டே அங்கே வீட்டுக்கு வராங்க இங்கே ஸ்ருதி. உடனே அண்ணாமலை அங்கே வந்த உடனே, என்னம்மா ஸ்ருதி, பிஸ்னஸ்லாம் எப்படிம்மா நடக்குது? ரவி இப்போ ரெஸ்டாரண்ட்டில் தானே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ரவி தான் இப்போ பொறுப்பாக ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறாரு, அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், எங்களை தானே பார்க்க வந்த, மீனாவை பற்றி எதுக்குமா பேசிக்கிட்டே வர அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறது சரிதானே, எந்த பிரச்சனை வந்தாலும் மீனா தான் காரணம்னு சொல்வீங்க, ஆனால் இப்போ இப்படி மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனா இல்லைல்ல, நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது திருன்னு முழிக்கிறாங்க விஜயா. நீ சரியாதாம்மா பேசுகிற, ஆனால் விஜயாவும் மனோஜும் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே மனோஜ் ரொம்பவே பதட்டமா, அம்மா உங்களை பார்க்கதாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. என்ன மனோஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நம்ம வீட்டுக்கு பூஜை செய்ய அந்த அம்மா வந்தாங்கல்லம்மா, அவங்க இன்னைக்கு என் கடைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அவங்க உன்னை தேடி வந்தாங்களா?
உன்னுடைய கடைக்கு வந்தாங்களா? என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீ என்னதான் இப்ப வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும் நல்லபடியா அ எந்த ஒரு வரனும் நல்லபடியா அமையாது. இப்ப கல்யாணத்துக்காக நீங்க எந்த ஏற்பாடும் செய்யவே வேண்டாம். ஆனா ரோகிணி தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாங்கன்னு அவங்க மறுபடியும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்கம்மா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்பவே குழப்பமா இருக்கு. நீங்க இப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சா, உன்னுடைய பிசினஸ்ல நெறைய பிரச்சனை வரும். உன்னால இந்த பிரச்சனைய சமாளிக்கவே முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு இனி நீங்க பொண்ணு பார்க்க வேண்டாமா? கொஞ்ச நாள் கல்யாணத்த பத்தி பேசாம இருப்போம். அந்த அம்மா சொன்னது அப்படியே நடக்கும்ல. அதனால தானே அப்பாவுக்கும் நெறையவே பிரச்சனை வந்தது. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேசுறது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டேன். நீங்க இப்ப கூட பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க. ஆனா இந்த வரன் நல்லபடியா அமைஞ்சிருக்காது. அதனால இனி இப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ரோகிணி தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாங்கன்னு தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி நடக்கக்கூடாதும்மா. அந்த அம்மா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா என்னால கடையில இருக்கிற வேலைய கவனிக்க முடியல. அதனால தாம்மா உங்கள தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், அந்த அம்மா உன்னுடைய கடைக்கு வந்தா இப்படிலாம் பேசுனாங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட கேட்காம பொண்ணு பார்க்க போனதெல்லாம் பெரிய தப்பு. அவங்க சொன்னா அப்படியே நடக்கும். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னுடைய வாழ்க்கை முக்கியன்றதுக்காக பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சேன். ஆனா அவங்க என்ன இப்படி பேசிட்டு போயிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா இருக்கிறாங்க. அந்த சமயம் ஸ்ருதி பேச ஆரம்பிக்கிறாங்க. "மனோஜ், அந்த அம்மா வேணும்னே உங்கள பார்க்க வரல. அவங்கள ரோகிணி தான் அனுப்பியிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ரோகிணியா? என்ன பேசுறீங்க? ரோகிணி எதுக்கு அனுப்பணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காகவும், ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுன்றதுக்காகவும், ரோகிணி அந்த அம்மாவ பொய் சொல்ல வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொல்றத என்னால நம்ப முடியாது. அந்த அம்மா என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். ஏன் எங்க வீட்டுக்கு வந்து கூட அப்பாவ பத்தி சொன்னாங்க. மீனா இந்த வீட்ல இருந்தா பிரச்சனை வரும்னு. அதே மாதிரி நடந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் தானே மீனா வந்து புரிஞ்சுகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. அம்மா அவங்க கிட்ட கேட்காம பொண்ணு பார்க்க போனது பெரிய தப்பு. அதனால தாம்மா இந்த வரன் நல்லபடியா அமையவே இல்ல. அதனால இனி பொண்ணு பார்க்குறத பத்தி பேசவும் வேண்டாம். அ நல்ல வரன் கிடைக்கும்னு நீங்க யோசிக்கவும் வேண்டாம். கல்யாணத்த பத்தி பேச வேண்டாம்மா. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம். முதல்ல எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்கன்னு தெளிவா அவங்க எப்படிம்மா சொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ரோகிணி அப்படித்தானே பேச வச்சிருக்காங்க. ரோகிணிக்காகவே அவங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசியிருக்காங்கல்ல. இதுலயே உங்களுக்கு புரியலையா? அந்த அம்மா உங்க கடைக்கு வர வேண்டிய அவசியமும் இல்ல. இப்படி பேச வேண்டிய அவசியமும் இல்ல. அவங்க உண்மைய சொன்னா பரவால்ல. அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு எனக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி, என்னம்மா பேசுற? ஏற்கனவே ரொம்பவே குழப்பத்துல இருக்கேன். நீ பேசுறது எதுவுமே புரியல. ரோகிணி இப்படி செய்ய வச்சிருக்காங்கன்னு உனக்கு எப்படிம்மா தெரியும்? ரோகிணி சொன்னதெல்லாம் இவங்க அப்படியே வந்து பொய் சொல்லியிருக்காங்கன்னு எப்படிம்மா உனக்கு தெரியும்? அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. இங்க வந்து விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "அதானே ஸ்ருதி இப்ப வீட்டுக்கு வரும்போதே நெனச்சேன். ஆனா இப்ப ரோகிணியால தான் பிரச்சனை வருது. ரோகிணி பேச்ச கேட்டு இந்த அம்மா இப்படி பேசியிருக்காங்கன்னு உனக்கு எப்படிம்மா தெரியும்?" அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ஏன்னா அவங்க அந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நானும் கேட்டேன். ஆனா ரோகிணிக்கு உதவி செய்றது யாரு தெரியுமா? சிந்தாமணி தான். "விஜயா அத்த, உங்க ஃப்ரெண்டு சிந்தாமணி உங்களுக்கு மட்டும் உதவி செய்யல. ரோகிணிக்கு ரொம்ப உதவி செய்றாங்க. அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நான் இப்ப உண்மைய சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நம்பவும் மாட்டீங்க. அதனால ஆதாரத்தோட வந்திருக்கேன். மனோஜ் உங்கள ஏமாத்துறதுக்காக அந்த அம்மாவுக்கு பணம் குடுத்து பொய் சொல்ல வச்சிருக்காங்க ரோகிணி. இப்படி யோசனை சொல்றதே சிந்தாமணி தான். வேணும்னா பார்க்குறீங்களா?" அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காங்க. இங்க மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. ஸ்ருதி சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா, அந்த அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொய் தான் சொல்லிட்டு போயிருக்காங்களா? பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக வந்திருக்காங்களா? அப்படின்னு ஆதாரத்தெல்லாம் பார்த்த உடனே தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. இங்க வந்து ரோகிணி பணம் குடுக்குறது, "நீங்க கவலைப்படாதீங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே மனோஜ் கிட்ட நான் சரியா பேசிருவேன். நான் சொன்னா மனோஜ் அப்படியே நம்புவாரு. ஏன் விஜயா கூட நம்புவாங்க. நான் சொன்னத கேட்டு தான் நான் உண்மைய பேசுறேன்னு நம்பி, மீனா அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தது விஜயா தானே! எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி மேடம் தான். அவங்க எனக்கு நெறைய பணம் குடுத்தாங்க. இப்படிலாம் வந்து பேச வச்சாங்க. நானும் அவங்க வீட்ல போய் பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா நான் சொன்னது எல்லாம் உண்மைன்னு நம்பி, அவங்க என் மேல உள்ள நம்பிக்கையில மீனாவ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி இனி மனோஜ் கண்டிப்பா பொண்ணு பார்க்க போகவும் மாட்டாரு. இங்க விஜயா கல்யாண ஏற்பாட செய்யவும் மாட்டாங்க. நீங்க இவ்ளோ பணம் குடுத்துருக்கீங்க. உங்களுக்காக நான் பேசிட்டு வரமாட்டேனா? நீங்க சொன்ன மாரியே பேசிட்டு வரேன். நான் சொல்ற எல்லாத்தையும் மனோஜ் கண்டிப்பா நம்புவாரு. ஏன்னா, நீங்க பெரிய புத்திசாலியா இருக்கீங்க ரோகிணி. ஆனா மனோஜ் அப்படி இல்லையே! அப்படின்னு இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட இருக்காங்க விஜயா. ரோகிணி இவ்ளோ பணம் குடுத்து இப்படி பேச வச்சிருக்காளா? அப்படின்னு ரோகிணி மேல ஏற்கனவே விஜயா ரொம்ப கோவமா இருந்ததால, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அ என்ன இது இப்படிலாம் வந்து ரோகிணி செஞ்சிருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, அண்ணாமலை சொல்றாங்க, "இப்ப புரியுதா?
இங்கே மீனா மேலே அவ்வளோ கோவப்பட்ட, மீனா கிட்ட தேவையில்லாமல் பேசின, மீனா மேலே எந்த தப்பும் இல்லை, மீனாவால் எந்த பிரச்சனையும் நடக்கல. சிந்தாமணியும் ரோகிணியும் திட்டம் போட்டு அந்த அம்மாவை அனுப்பி பொய் சொல்ல வச்சுருக்காங்க. எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க பாரு. ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வா. முத்து பாத்தியா முத்து, இப்போ கூட மீனா அந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு விஜயா பேசினால. ஆனால் ரோகிணியால் தான் பிரச்சனை வருது, உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணியால் தான் பிரச்சனை வருதுன்னு ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தெளிவாக புரியுதா விஜயா? சொல்லப்போனால் நீ என்னதான் ரோகிணி மேலே கோவப்பட்டாலும் எங்கள் பேச்சை கேட்காம நீயா எடுக்கிற முடிவால் இப்போ இந்த வீட்டு மருமக மீனாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டாரு அண்ணாமலை. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, அவமானப்பட்டு நிற்கிறாங்க, பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இனியாவது மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கலாமே. மீனா பொறுப்பான மருமக. எனக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே என் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட போகல. உண்மையை புரிய வைக்கணும்னு இங்கே கிளம்பி வந்துட்டேன். எதுக்காக தெரியுமா? மீனாவுக்காகவும் முத்துவுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் தான். இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தேன் விஜயத்தை. இனியும் திருந்தலைன்னா கண்டிப்பாக ரோகிணியும் சிந்தாமணியும் உங்களை ஏமாத்துறதுக்கு இன்னும் பெரிய பெரிய திட்டம் போடுவாங்க. மீனா பொறுப்பான மருமக, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீங்கள் மீனாவை வர வைக்கணும். புரியுதா இல்லையா அப்படின்னு விஜயா மனோஜை வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி சொன்ன உண்மையால் முத்து ரொம்ப சந்தோஷமா இப்போவே நான் மீனாவை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி.